வெல்கம் டு மை சேனல் மேக்கப் ஆரா. என்ன இவங்க இவ்வளோ பொருளை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நான் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் சிலது பர்ச்சேஸ் பண்ணேன் டைரெக்டாக ஸ்டோரில் போயிட்டு. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் டைரெக்டாக ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஒரு நல்ல ஒரு சேலில் வாங்கினேன். ஸோ ஒரு மினிமல் அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பொருள் வேணாலும் எடுக்கலாம். அதில் நான் எடுத்த ப்ராடக்ட்ஸ் தான் இது. ஸோ நான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்கேன், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பேசிக்காக ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நான் என்ன பிராண்ட் பிக் பண்ணியிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இது Kryolan ப்ராடக்ட். ஸோ எல்லாருக்குமே ஓரளவுக்கு பேசிக் ஐடியா இருக்கும். இப்போல்லாம் Kryolan ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். ஸோ இது நான் எப்படி வாங்கினேன், எப்படி எனக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கிடைச்சது, நான் இதுக்கு எவ்வளோ பே பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் சொல்லிடுறேன். ஸோ இது மாலில் நான் டேரெக்டாக போய் வாங்கினேன். நான் சென்னை பேஸ்ட். ஸோ நான் ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தேன். 6000 ரூபாய் என்ட்ரி ஃபீ கட்டும் போது அவங்க நமக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. அந்த கூப்பன் கொடுத்த உடனே நம்ம என்ட்ரு ஆகணும். அவங்க நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைமும் கொடுப்பாங்க. ஒரு 5 கிரேட்டில் ப்ராடக்ட்ஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஷஃபில் பண்ணி போட்டிருந்தாங்க. நமக்கு ஒரு பேக் கொடுப்பாங்க. இதுதான் அந்த பேகு. அந்த 5 மினிட்ஸில் நம்மளால் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ண முடியுதோ அவ்வளோத்தையும் பிக் பண்ணி இந்த பேக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணணும். இந்த பேக்கில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ மட்டும் தான் நம்ம கொண்டு வரணும். இந்த பேக்கில் நான் எப்படி இவ்வளோ வச்சேன் அப்படிங்கிறது எனக்கே டெஃபினட்டாக தெரியல. பட் வச்சுட்டேன். ஸோ இந்த பேக்கில் வைப்பாங்க. ஃபைனலாக வரும்போது இது இப்படி தட்டுவாங்க. எவ்வளோ பொருள் கீழே விழுதோ அதெல்லாம் அவங்களுக்கு, மிச்சம் தான் நமக்கு. ஸோ எஸ், நான் என்ன பொருள் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். எதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு தெரியல, ரொம்ப லைட்டர் ஷேட்லாம் எடுத்திருக்கேன். நமக்கு சூஸ் பண்ணி ரைட் ஷேட்ஸ் பார்த்து எடுக்கிற அளவுக்குலாம் டைம் கிடையாது. 5 மினிட்ஸ் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராடக்டாக காட்டுறேன் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பார்ட்டாக போகலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் சொல்லிடுறேன். இது நமக்கு ரீஃபில் பேக்ஸாக அப்படியே நிறைய இருந்தது. நான் ஸோ அதை அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். இது நம்ம கன்சீலராக யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஷேட்ஸுக்கு இருக்குது. கொஞ்சம் லைட்டர் ஷேடு, கொஞ்சம் ஆரஞ்ச் டிண்ட் இருக்குது எல்லாமே. பட் பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டர் ஷேடு. அதுக்கப்புறம் இதுவும். ஸோ நான் 7 கன்சீலர் பேக்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இது ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ அழகாக பிளெண்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து. ஜென்ரலாகவே Kryolan ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ பிளெண்டிங் கொஞ்சம் கஷ்டம். நம்ம பிளெண்டிங் ஆயில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது. நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்லாம் எடுக்கல. ரேண்டமாக தான் ப்ராடக்ட்ஸ் எடுத்து அந்த பேக்குள்ளே டம்ப் பண்ணினேன். இது கரெக்டாக இது என்ன போட்டிருக்குன்னா இரேஸ் ஸ்டிக்குன்னு போட்டிருக்கு. ஸோ நமக்கு ஏதாவது கலர் கரெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோன்ஸ்க்கு இருக்குது. இது ரொம்ப லைட்டராக இருந்தது, கொஞ்சம் டார்க்கர். அண்ட் இது ஆரஞ்ச் கரெக்டாக. ஸோ இது நான் பிக் பண்ணியிருக்கேன். இதனோட விலை பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் ஒன்று, 600 ருபீஸ். அண்ட் ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது என்னோட ஷேடுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஒரு சிலது மட்டும்தான் என் ஷேடுக்கு கரெக்டாக இருக்குது. இதனோட விலை பார்த்தீங்கன்னா 1300 ருபீஸ். கொஞ்சம் இரேஸ் ஆகிருக்கு. அடுத்து ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல நியூட் ஷேடு. ஸோ எனக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். இதனோட விலை சம் 600 to 700 என்னமோ இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லிப் கிளாஸு. இது சூப்பர் லிப் கிளாஸ். இது ஜென்ரலாகவே Kryolanல ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒவ்வொன்றுமே 1100+. இது மட்டும்தான் லிப் ஸ்டெயினு. ஸோ இதுவுமே நல்ல ஒரு ப்ரௌன் நியூட் கலர். ஸோ இது எனக்கு நல்லாவே யூஸ் ஆகும். மித்தது எல்லாமே லிப் கிளாஸ். இது ஒவ்வொன்றுமே 1200, 1100. ஸோ எல்லாமே 1000+.
நெக்ஸ்ட் வந்து அகேன் ரீஃபில் பேக்ஸாக எடுத்திருக்கேன். ஏன்னா இதெல்லாம் தான் அங்கே ரொம்ப நிறைய இருந்தது, டைமும் இல்லை. ஸோ நான் கடகடன்னு பிக் பண்ணி போடணும். அதனால் நான் இது கலர்லாம் பார்க்காம அப்படி அப்படியே எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 க்ரீன் கலர் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு டார்க் கலர் அண்ட் மீடியம் கலர், லைட் கலர் இது கிடச்சிருக்கு. இது வந்து டர்மா. ஸோ நம்ம வந்து இது ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கான்டோருக்கு யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீன் கலர் வந்து ரெட் பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அது மேலே பேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேக்கும் வந்து 350 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இத்தனை எடுத்திருக்கேன். அடுத்ததும் நான் ஃபவுண்டேஷன் நான் எடுத்திருக்கேன். இது வந்து அல்ட்ரா ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோன்ஸ்க்கு எனக்கு கிடச்சிருக்கு. லைட்டு, இதுவுமே லைட்டு, அப்புறம் டார்க்கர். ஸோ இது எல்லாமே நம்ம கான்டோருக்கும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியுதான்னு நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ இதெல்லாமே ஒரு பிளெண்டிங் ஆயில் வச்சு ஈஸியாக பிளெண்ட் பண்ணலாம். பார்ப்போம், இது ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு கிடச்சிருந்தது. இதனோட விலையும் வந்து ஐ திங்க் 600 500 அந்த ரேஞ்ச் தான். அடுத்து எனக்கு இந்த ஒரு கேமோஃப்ளேஜ் க்ரீம் கிடச்சிருந்தது. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டார்க், ஐ மீன் பியோர் பிளாக் கலர். இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் இப்போதைக்கு நான் வந்து ஸ்மோக்கி ஐஸ்லாம் க்ரியேட் பண்ணேன்னா, கொஞ்சம் டார்க் ஐஸ் போடணுன்னா அதுக்கு பேஸாக யூஸ் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இதனோட விலை வந்து ஒன்று 750 ருபீஸ். எனக்கு வந்து 2 கிடச்சிருந்தது. அங்கே ஷேட்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு டைமே இருக்காது, கடகடன்னு யூஸ் பண்ணோம். இது வந்து ஹைலைட்டர், பவுடர் ஹைலைட்டர். இதனோட விலை வந்து 450 ருபீஸ். இது வந்து சில்வர் ஸ்பார்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்ல பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ இதுவுமே என்னோடய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நல்ல சில்வரியாக இருக்குது. பார்ப்போம் எப்படி நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பாடி ஸ்பார்க்லிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Kryolan ப்ராடக்ட்ஸ் பொதுவாகவே வந்து ஹெவி கவரேஜ் இருக்கும். அண்ட் இது வந்து ட்ராமா லுக்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், சினிமாட்டிக் லுக் அந்த மாதிரி. ஸோ அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும் அண்ட் பிக்மெண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அழகாக வந்து ஃபுல் கவரேஜ்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து எனக்கு ஒரு ஐலைனர் கிடச்சிருந்தது. இது வந்து பிளாக் கலர் ஐலைனர். இதனோட விலை வந்து 650 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்து எனக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் கிடச்சிருந்தது, டே க்ரீம். நம்ம வந்து இது ப்ரைமராகவும் யூஸ் பண்ணலாம், பிஃபோர் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ரெகுலர் யூசேஜ்க்கும் வச்சுக்கலாம். இதனோட விலை வந்து 1000+. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஐஷேடோஸில் நான் நிறையவே எடுத்திருந்தேன். ஷேட்ஸ் எல்லாம் பார்க்கல, எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரேண்டமாக எல்லாமே பிக் பண்ணியிருந்தேன். நான் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோஸ் எடுத்திருக்கேன். ஐஷேடோஸ் வந்துட்டு நான் நிறைய நம்பர்ஸில் எடுத்துன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ கலர்ஸ்லாம் பார்க்கவே இல்லை, ரேண்டமாக அப்படியே பிக் பண்ணதான். ஸோ எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல பர்கண்டி கலர், க்ரீன், ஒரு மாதிரி ஆல்கே க்ரீன், அப்புறம் ஒரு கட் க்ரீஸ் க்ரீஸ் லைனுக்கு ட்ரான்சிஷன் கலர்ஸாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் கொஞ்சம் ப்ளூ, அப்புறம் ஒரு ப்ரௌன், இது டார்க் மேட் ப்ரௌன். மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு மேட் கலரில் தான் இருக்குது, நல்ல ஒரு பிங்க்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஐஷேடோஸ் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஐஷேடோஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீம் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்துட்டு இன்னும் ரொம்ப காஸ்ட்லி, 1600 ஈச். இதில் வந்து நான் 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். பட் இது வந்து அப்படியே ஒயிட் கலர், எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர், எல்லோவில் 2 எடுத்திருந்தேன். அண்ட் ஒரு ஸ்கின் கலர், மேபி இது கலர் கரெக்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஸ்லாம். ஆனால் ஒயிட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் இனிமேல் தான் யோசிக்கணும். அடுத்து இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக், இது வந்து பெயிண்ட் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸ் Kryolanல. இந்த கலர் எனக்கு கிடச்சிருந்தது. இது ஷேட்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது, அங்கே அலோ பண்ண மாட்டாங்க, சீல்டாக இருக்கும். எல்லாமே அன்யூஸ்டு ப்ராடக்ட், எல்லாமே சீல்டு ப்ராடக்ட். ஸோ நம்மளால் வந்து ஷேட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோவா பார்க்க முடியாது. எக்ஸப்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பேக்கேஜ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஷேட்ஸ் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து கான்டோருக்கு யூஸ் பண்ணுற ஒரு பேக்கேஜ். இதனோட விலை வந்து 450 ருபீஸ். அண்ட் ஐ ஷேடோஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது, லைக் 400, 450 அந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸில் இருந்தது. இதுவுமே வந்து
ஃபவுண்டேஷன். இது வந்து அல்ட்ரா ஃபவுண்டேஷன். இது வந்து என்ன ஸ்கின் டோனுக்கு எடுத்திருக்கேன்னா டேன் கலர். டேன் மேபி நம்ம லைட்டர் ஃபவுண்டேஷன் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட இன்னும் ஏஷியன் ஸ்கின் டோனுக்கு. இது வந்து டார்க் கலர் ஃபவுண்டேஷன். இதுவுமே வந்துட்டு நம்மளால் ஈஸியாக வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தும் ஐ ஷேடோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து லூஸ் பிக்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து லூஸ் பார்ட்டிகல்ஸ். நம்ம க்ளூ வச்சு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஐ லிட்ஸில். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஷிம்மரி இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். நம்ம வந்துட்டு ஐ லிட்ஸ்க்கு போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷைனிங் எஃபெக்ட் இருக்கும். இதில் வந்து எனக்கு 3 கிடச்சிது. இதனோட விலை வந்து ஐ திங்க் க்ளோஸ் டு 1000 rupees. ஸோ இந்த ஒரு மாதிரி ஷிம்மரி ப்ரௌன், மெட்டாலிக் ப்ரௌனில் கிடச்சிருந்தது 2 கலர் அண்ட் நல்ல ஒரு ரெட். இது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, பிரைட்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கலர் ஒன்று கிடச்சிருந்தது. ஸோ இதில் 3 அண்ட் வேறு பேக்கேஜில் அகேன் அதுவுமே வந்துட்டு ஷிம்மரி ஐ ஷேடோஸ் தான். அதில் வந்து எனக்கு 3 கிடச்சிருந்தது. இதனோட விலை வந்து 350 ஈச். ஸோ இதில் எனக்கு 3 கிடச்சிருந்தது. மெட்டாலிக் பிளாக், மெட்டாலிக் இந்த சென்ஸ் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷைனிங் பார்ட்டிகல்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஜிகுன்னு இருந்தது. ப்ரௌன் இருந்தது, அப்புறம் மாதிரி சில்வர் இருந்தது, ஒரு மாதிரி பர்பிளிஷ் சில்வர் இது. அண்ட் இது வந்து பிளாக். ஸோ எனக்கு 3 கலர் கிடச்சிருந்தது. அகேன் நான் ஷேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்து எடுக்கல, கைக்கு என்னெல்லாம் கிடச்சதோ அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுவுமே வந்து ஒரு மல்டிவே ஜெல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் இதுவுமே வந்துட்டு இப்படி ஜெல் ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து நம்ம ஐலிட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹேருக்கு, நெக்குக்கு, அந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் கிளிட்டர்ஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் குவைட் நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எனக்கு 13 டியூப்ஸ் கிடச்சிருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை 400, 700, 650 அந்த மாதிரி ப்ரைஸஸில் இருந்தது. ஸோ எனக்கு இதில் ப்ளூ, ரெட், சில்வர், க்ரீன், பிளாக் அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் எனக்கு இந்த கிடச்சிருந்தது இந்த டியூப்ஸ். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் வந்து இதிலே எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இது நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறது வந்து இனிமேல் மேக்கப் டியூட்டோரியல்ஸில் பார்ப்போம். அடுத்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் லிப் அண்ட் சீக் க்ரீம். இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நான் லிப்லேயும் அப்ளை பண்ணி பார்த்துருந்தேன், சீக்ஸ்லேயும் போட்டு பார்த்தேன். ரொம்ப சட்டிலான ஒரு பிங்க்கு, ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலர். ஸோ நம்ம இது ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா லிப் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ராடக்ட். இதனோட விலை வந்து 700 rupees நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஏர் ப்ரஷ் ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட் கிடச்சிருந்தது. இது வந்து ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும். இது மட்டும்தான் என்னோடய ஸ்கின் டோனுக்கு. இது ரொம்ப லைட்டராக இருந்தது அண்ட் இது வந்து ஒயிட்டாக இருக்குது. இது எதுக்குன்னு நான் இன்னும் படிக்கலை. நான் இனிமேல் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஏர் ப்ரஷில் வந்துட்டு அந்த மெஷினில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது. இது வந்து ஒரு திக்காகவே இருக்காது, ரன்னி கன்சிஸ்டன்சி, ஜஸ்ட் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த லிக்விடில் அந்த மெஷினில் போடும்போது நமக்கு எந்த பார்ட்டிகல்ஸும் அந்த மெஷினை பிளாக் பண்ணக்கூடாது. ஃபேஸில் வந்து ஈவனாக அதுவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்படியே செட் ஆகணும். ஸோ இது பயங்கர தண்ணியாக இருக்கும் அண்ட் ஈவன் ஃபினிஷாக இருக்கும் ஃபேஸில் போட்ட உடனே. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்பஞ்ச் வச்சு இல்லை ப்ரஷ் வச்சு நம்ம எப்படி போட போகிறோம், மோஸ்ட்லி ஸ்பஞ்ச் வச்சு தான், ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஈவன் ஃபினிஷ் கிடைக்கணும். எப்படி போட போகிறோன்றது நான் ஒரு டியூட்டோரியலில் போட்டு காட்டுறேன். ஸோ இது கிடச்சிருந்தது. இதனோட விலை வந்து 1300 நினைக்கிறேன் ஈச். ஸோ இது கிடச்சிது. அடுத்து அகேன் ஒரு ஹெச்டி மைக்ரோ ஃபவுண்டேஷன். இதுவுமே பயங்கர லைட்டர் கன்சிஸ்டன்சி, ஐ மீன் லைட்டர் ஸ்கின் டோன். ஏதாவது மிக்ஸ் பண்ணி தான் இதை ஒர்க் பண்ணணும். இது ஒன்று கிடச்சிது. அடுத்து பாடி க்ரீம். இது வந்து பிரைட்ஸ்க்கு, ஹேண்டுக்கு, நெக்குக்கு அந்த மாதிரிலாம் வந்து பாடி க்ரீமோடு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே டிண்டட் க்ரீம் தான், இந்த கலரில் இருக்குது. ஸோ நம்ம கைக்கு போடுற க்ரீம் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா பிரைட்ஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
அடுத்து 3 ட்ராமா எஃபெக்ட் கலர்ஸ் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு க்ரீன், எல்லோ அண்ட் இந்த டார்க் ப்ரௌன் கலர். நமக்கு ட்ராமா மேக்கப்புக்கு தெரியல, பட் நான் வந்து லைட்டாக கலர் கரெக்டருக்கு யூஸ் பண்ணலாம், இது கான்ட்ராக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல பிக்மெண்டட். ஸோ யா, ஸோ இன்னும் 2 ப்ராடக்ட் தான் ரிமைனிங். அது வந்து அவங்க கடைசியாக வரும்போது வந்து கையில் கொடுத்தாங்க. ஏன்னா பேலட்ஸாக அப்படியே வச்சோன்னா எல்லாருமே பேலட் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் பேலட். இது வந்து டர்மா கலருன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எனக்கு டார்க் ஸ்கின் டோனுக்குள்ள பேலட் தான் கிடச்சிது, பட் பரவாயில்ல. இதனோட விலை பார்த்தீங்கன்னா 1700 rupees இதனோட விலை. இதனோட விலை பார்த்தீங்கன்னா 1700 rupees. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி மல்டிபிள் டார்க் கலர்ஸ் வந்துட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு ஒன்றா வச்சுருக்காங்க. இது லைட்டரும் இருக்குது. நம்ம கான்ட்ராக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த ஷேட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ப்ரிஃபர்ட் ஸ்கின் டோன் இருக்கோ அந்த ஸ்கின் டோனுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த பேலட் ஒன்று கிடச்சிருந்தது கொடுத்தாங்க. அண்ட் இது ஒரு லிப் ரூச் பேலட். இதில் வந்துட்டு அகேன் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே ஒன்றா மல்டிபிள் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேலட்டாக கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரௌன்ஸ் இருந்தது, ப்ளம்ஸ் இருந்தது, ரெட் அண்டு கொஞ்சம் ரெட் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணின ஒரு கலர் இருந்தது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. இது வந்து கோல்டு ஷிம்மர் இருந்தது. ஸோ லிப்புக்கு நடுவில் ஹைலைட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஹைலைட்டராக யூஸ் பண்ணலாம், ஐலிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி பர்பஸ் க்ரீம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பேலட்டோட ப்ரைஸ் வந்து 1400 rupees. ஸோ இந்த 2 பேலட் வந்து அவங்க கடைசியில் கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து Kryolan ஷோரூம்லேருந்து பிக் பண்ணின ப்ராடக்ட்ஸ். ஸோ மொத்த விலை எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 57,200 ரூபாய், 57,200 rupees ஆச்சு. பட் நான் 6,000 rupees என்ட்ரி ஃபீ கட்டிட்டு இந்த பொருள்லாம் எடுத்தேன். நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ ஷூட் பண்ணுறேன்னா, மேபி உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். இதை வச்சு நான் சீக்கிரம் வந்து டுட்டோரியல் ஒன்று போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.